இந்த எடிட்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்க. பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். அத்தனை மொழிகளும் கோர்த்துதான் காதல் சென்றோம். காதலை காட்டினேன் ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. அதுக்கான ஆப்க்கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோல வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் சம்திங் வந்து கேட்கும். ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். நானே பாஸ்கோட் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோட் பண்ணி பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக டைப் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பிக்கை மட்டும் ரீப்ளேஸ் வந்து பண்ணுற மாதிரி இங்கெல்லாம் விசிபிளாக ஷோ ஆகுது. பிக்கெலாம் எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகுது. எல்லாமே க்ரீன் கலர் லேயர்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதில் உங்கள் பிக்கை ரீப்ளேஸ் பண்ணால் இது மாதிரி அவுட்புட் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு நான் பிக்கோட அப்படியே வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்படி பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் இடத்துல வந்து பிக் ஒரு டிஃப்ரெண்ட்டில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ். அந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுங்க. அந்த லைக் ஆப்ஷன் சும்மா தான் இருக்குது, கொஞ்சம் தட்டி மட்டும் விட்டுருக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருக்கிற இந்த லேயர்ஸில் அதை டேட்டா இமேஜ் லேயர் இருக்குது. அதில் எப்படி பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் வந்து கொடுங்க. செலக்ட் வந்து கொடுத்து ஸ்டார்ட் டு ஃப்ரேம் ஒன்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற இமேஜ் வந்து சேவ் பண்ணி இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்க்குங்க. நான் வந்து எங்கே இருக்குது இதுவரை எங்கே போட்டிருக்கேன்னு தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிக் ரீப்ளேஸ் பண்ணி ஒன்ஸ் அந்த பிக்கை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கானுங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக் இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி டேட்டா இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் வந்து பண்ணிப்பீங்க. அதே மாதிரி தான் நிறைய இடத்துல இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அகைன் எங்கெல்லாம் ரீப்ளேஸ் வந்து சேம் ஸ்டெப்பில் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் எங்கள் குரூப்புக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து பண்ணினா பாஸ்கோட் பார்த்தீங்கன்னா 3377. ஓகேங்களா? சேம் இங்கே அதே ஸ்டெப்பில் கலர் அண்ட் ஃபில் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சோடனே ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் கார்னரில் ஒரு ஏரோ காண பட்டன் ஜஸ்ட் ப்ராப்பராக கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ட்ராப் ஸ்டேட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுத்து இந்த எடிட் உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கங்க. எடிட்டிங் முடிச்சா லைக்கை போட்டுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டுங்க. டாடா பாய்.